நீங்க வந்து அம்பாள் வந்து சுமங்கலி பெண்கள் ரூபத்துல மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்ம வீடியோ முழுசா பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் தான். அவங்கள வந்து என்ன மாதிரி விஷயத்துல நம்ம ஒதுக்கி வச்சாலுமே அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது நான் 15 வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா படுற கஷ்டத்தை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்தை மற்ற அம்மாக்களுக்கு செய்யறதுக்கு நான் வந்து விரும்ப மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எங்க அம்மா மாதிரி இருக்கிற வயசான பெண்களையும் நான் இந்த வரலட்சுமி நோம்புக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். அவங்களும் வந்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்களும் தாம்பூலம் வாங்கிட்டு தான் போனாங்க. ஸோ அவங்க சகோதரி வந்து முழுசா வந்து அந்த வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ மேலோட்டமா பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நினைக்கிற ஆள் கிடையாது. இந்த பூவும் பொட்டும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு வச்சு விட்டது அம்மா தான். அப்படிப்பட்ட அம்மாவை வந்து இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல ஒதுக்கி வைப்போமா? கண்டிப்பா மாட்டோம். நல்ல பெண்கள் நல்ல குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவையும் அப்படி நினைக்க மாட்டாங்க. அம்மா மாதிரி இருக்கிற மற்ற பெண்களையும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஸோ சக்தியின் வடிவமா இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுடைய வடிவம் தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யாராவது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செய்யாதீங்க. நானும் அந்த மாதிரி செய்யற ஆள் கிடையாது.